வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மூங் தால் ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மூங் தால் ஃப்ரை செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் மூங் தால் எடுத்திருக்கேன், அதாவது பாசி பருப்பு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் பாசி பருப்பை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பாசி பருப்பு. இப்போ நம்ம இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல காட்டன் துணியில நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கை வச்சா ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம இதை காய வச்சு எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா இதை நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் ஈரத்தோடு எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா எண்ணெய் மேலே தெரிச்சிரும். அதனால் நல்லா காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பொரிக்கணும். பாசிப்பருப்பு நல்லா ஈரம் இல்லாமல் காஞ்சிடுச்சு பாருங்கள், என் கையில் ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் நம்ம பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா டைரெக்டாக நீங்கள் பருப்பு இதில் சேர்க்கக்கூடாது. ஒரு ஃபில்டர் வச்சு அதில் நீங்கள் சேர்த்து பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறதுக்குள்ளே கருகி போயிடும். அதனால் ஒரு ஃபில்டர் வச்சு அதில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பருப்பை நம்ம ஃபில்டரில் சேர்த்த உடனே நுரை மாதிரி பொங்கி வரும். அந்த பொங்குறது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பினஸ் இருக்காது. அதனால் கம்ப்ளீட்டாக அந்த பொங்குறது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பருப்பையும் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்த பருப்பை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மூங் தால் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நிறைய காரம் சேர்த்துறாதீங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான கிறிஸ்பியான மூங் தால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மூங் தாலில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கடைகளில் வாங்கி கொடுக்கறத விட நீங்கள் வீட்லேயே செய்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.